ஜனனி, என்ன பண்ணிட்டு இருக்க ஜனனி? நாளைக்கு ஊருக்கு போகணும்ல ஆதி, அதனால எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு ஆதி? ஜனனி, நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஆதி. யாருமே என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கவும் என்னால் முடியாது. நான் வேற என்ன பண்ண முடியும்? அவங்க கூப்பிட்டா நான் பேக்லாம் பேக் பண்ணிட்டு போய் தானே ஆகணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா தான் அவங்க சொல்கிற மாதிரி நீ கல்யாணம் பண்ண முடியும். உனக்கு பிடிக்கலன்னா நீ வேண்டாம்னு சொல்லலாம். எவ்வளோ வாட்டி சொல்லதுக்கு? அவங்க என்ன நான் சொல்கிறத கேட்கவே செய்கிறாங்க. எனக்கும் அதான் புரியல, எதுக்கு இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க? அத்தை மாமாவும் ஸ்டேட்டஸு, காசு, பணம், பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்குறவங்களே கிடையாது. அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுக்கு? ஜனனி, நான் ஒரு விஷயம் கேட்கேன். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்களும் உங்கள் அப்பாவும் எவ்வளோ இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு? அப்பா ஸ்கூலில் படிக்கும் போதுல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்பா பிஸ்னஸுக்கு அவருக்கும் ஏதாவது என்னாச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் பிஸ்னஸ் ஒரு வாட்டி லாஸ் ஆன டைமில் அவங்க வந்து அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆன டைமில் அப்பா ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு வாட்டி அந்த அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன பேசுனாங்கன்னு ஏதாச்சும் தெரியுமா? இல்லை, அவங்களும் அமெரிக்காவில் பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க. அதனால அப்பாவுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லியிருக்கலாம். லாஸ் ஆனதில் அப்பா ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்கல்ல, அதனால ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். மற்றபடி என்ன தான் பேச போகிறாங்க? இதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசியிருக்காங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி என்கிட்டையும் பேசினதில்லை, அம்மாக்கிட்டையும் பேசின மாதிரி தெரியல. அப்படியா? என்ன சாதி? பிஸ்னஸ் லாஸ் ஆன டைமில் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ, பண உதவி அந்த மாதிரி. மாமா வேலை எதுவும் ரிட்டர்ன் கொடுக்க முடியாதனால இந்த மாதிரி எதுவும். அப்படியெல்லாம் உனக்கு இருக்காது. ஆதி, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜனனி, நீ பேக்கை பேக் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. போய் தானே ஆகணும், அந்த டைமில் போட்டு பேக் பண்ண முடியாதுல்ல. அப்போ உனக்கு ராம் வேண்டாம் அப்படி தானே? அப்படி கிடையாது. அப்புறம் ரொம்ப அவசரமாக பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கே போகிற? நீ தானடா சென்னைக்கு போக போற. இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ராம் இங்கே இருப்பான். என்ன சொல்ற ஆதி? நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி போல் அவங்க வந்துடுவான். நீ ரெடியாக இருந்துக்கோ. எதுக்கு? எங்கே போகிறோம்? லூசு, ஒரு இடம் போகிறதுக்கு இல்லை. அவன் நம்ம வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொன்னான், அதுக்கு தான். அப்புறம் சடனாக வந்து நிற்கும் போது நீ ஷாக் ஆகிடக்கூடாதுல்ல, அதை கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கிறதுக்காக முன்னாடியே சொன்னேன். வேண்டாம், அவங்கள வர வேண்டாம்னு சொல்லி ஆதி ஃபோன் பண்ணி. வேற என்ன பண்ணதுக்கு? உங்கள் வீட்லேயே பேசணும்ல. ஒருவேளை அவனை பார்த்து பேசி எதுவும் பிடிச்சிட்டுனா? அதான் இங்கே தகுதி, ஸ்டேட்டஸ், பணம், காசுன்னு பேசிட்டு இருக்கும்போது எப்படி அவங்க வந்து பேச முடியும்? உங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ தான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போயிட்டுருக்காங்க. அது முடிச்சு வேலை கிடச்சி. வேண்டாம் ஆதி, என்னால் அவங்களோட கெரியருக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அட்லீஸ்ட் அவன் வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். எனக்கு பயமாக இருக்குது. அவங்கள எதுவும் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா? எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லவ் பண்ணியாச்சுல, இப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன பேசினாலும் அவன் பொறுத்துக்க வேண்டியதான். தயவு செஞ்சு அவனை ஏதாச்சும் சொன்னால் நீ அந்த இடத்துல கோபப்படாத, பேசாமல் நின்று. அவங்கள ஏதாச்சும் சொல்லாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆதி. அப்போ அந்த இடத்துல நீ வரவே வராத, பேசாமல் ரூமில் இருந்துட்டு அவன் வந்து பேசிட்டு போட்டும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நாள் தான் நீ லவ் பண்ணுற பையன் ஈவன் தான் சொல்லிட்டு மூடி மறைக்க முடியும்? அது கரெக்டான ஒரு விஷயமும் கிடையாதுல்ல. அவனும் வந்து பேசட்டும் அவன் சைட்ல இருந்து. அவங்க வீட்டில் எதுவும் தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆயிட்டனா? தெரியட்டும், அதனால இப்போ என்ன பிரச்சனை? இதனால அவங்களோட கெரியருக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் வராது. அதான் நாங்கள் இருக்கோம்ல. கார்த்தியும் நாளைக்கு காலையில் வந்துடுவான். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் பேசாமல் இரு. சரி. கார்த்திக் தான் ஃபோன் பண்ணுறான், நான் பேசிட்டு வரேன். சரி ஆதி. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வேற பயமா இருக்கு. அவங்கள ஏதாச்சும் யாராவது சொல்லிடுவாங்களோன்ட்டு எனக்கு இப்போ பயமா இருக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் நடக்குதோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கடவுளே, எது நடந்தாலும் நல்லது நடக்கணும். என்ன நடந்தாலும் அதை தாங்குற சக்தி, தைரியம் எல்லாமே கொடு. அம்மா, பிள்ளைங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா? இல்லை மக்களே, யாருமே சாப்பிடல. எல்லாரும் ஒரே அழுக. சாப்பாடு கொஞ்சோண்டு எடுத்துட்டாத்தான்னு கேட்டதுக்கு யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாவ. ஏம்மா? இது நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போறாவல, அதை நினைச்சு எல்லாரும் ஒரே அழுக. பத்துக்க சுவாபி எல்லாம் என்ன அழுகேன்னு தெரியுமா? இம்மா, அவ பசி தாங்க மாட்டாளே, அவளுமா சாப்பிடல. ஆமா மக்களே, நானும் எவ்வளவோ வாட்டி சொல்லி பார்த்தேன். யாருமே சாப்பிட மாட்டேன்னு நான் இருக்காளுவோ. அழகு, அவங்க சாப்பிடலன்னு சொன்ன உடனே நீ விட்டாச்சா? ஆளுக்கு ஒரு உருண்டையா உருட்டி கையில் வச்சு கொடுக்க வேண்டியதானே. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாங்களா? நைட்டு சாப்பிடாமே படுக்க முடியும்? என்னங்க சொல்றீங்க நீங்க? நான் என்ன கொடுக்க மாட்டேன்னா சொன்னேன்? மீன் பொரிச்சு வச்சிருக்கேன், குழம்பு இருக்கு, முட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. கொண்டு வச்சு கொடுத்தா எங்களுக்கு வேண்டாம், நாங்க சாப்பிட மாட்டோம்னு நிக்காளுவோ. நைட்டு சாப்பிடாம படுத்தா சரி வராத. ஆமாம்மா, சுவாபிலாம் நைட்டு சாப்பிடாம தூங்கினதே கிடையாது. அப்புறம் இந்த நைட்டு நேரத்தில் எந்திரிச்சிருந்து எம்மா எனக்கு பசிக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. அவ தான் நல்லா அழுதுட்டு இருக்கா. நானும் எவ்வளோ சொல்லி வட்டாச்சு, ஊட்டி தரட்டான்னு கேட்டாச்சு, அதுக்கும் வேண்டான்னு சொல்லலுவோ. ரொம்ப நாளாக எல்லாரும் ஒன்றா இருக்காங்களா, அதனால ஊருக்கு போகிறான்னு சொன்னதோடு எல்லாருக்கும் ஒரே கஷ்டம். இம்மா என்னம்மா செய்ய முடியும்? எல்லாரும் அவங்கவுங்க வீடை பார்த்து போய் தானே ஆகணும். ஏன்னா அவ்வளோளுக்கு ஸ்கூலு காலேஜ்னு திறக்க தான் போகுது. அப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக வேண்டாம் செய்யணும். கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கு மக்களே. எல்லாரும் போனதோடு நமக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும், வீட்டில் தனியாக இருக்க மாதிரி. ஆமாம்மா, இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நமக்கும் தனியாக இருக்கால தான் இருக்கும். பிள்ளைங்கனால ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துரும். நம்ம வீட்டிலேயே இருந்து இதே யோசிச்சு இருக்கணும். சரி அழகு, பேசிட்டே இருந்தால் நேரம் போயிடும். இப்போ அந்த பிள்ளைல சாப்பிட்றதுக்கு சொல்லலான்னு பார்த்தா மணி 10 ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டாலும் ஜமிக்காது.
ஆமா, இனிமே சாப்பாடு கொடுத்தா செமிக்காது. கடைசியில நைட்டு உறங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் திரும்பிட்டு படுக்க வேண்டியதான். சரி அழகு, நான் இந்த அண்ணாச்சி கடையில் பக்கத்தில் போய் பழமும் ஏதாவது பிள்ளைங்களுக்கு சாப்பிட பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா, அவங்களுக்கு பசிக்குன்னா வந்து சாப்பிடுவாங்க. இருக்கட்டும் மக்களே, ஏங்க நீங்க போய் பழமும் 2 கவர் பால் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைங்களுக்கு காய்ச்சி ஆளுக்கு ஒரு கப்பு கொடுக்கலாம். நீங்கள் சொன்னது சரிதான். பால் இல்லைலாம், சரி ஒரு 2 3 கவர் பால் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு காலையிலே டீ போடணும் பத்தியா? சரி அப்போ நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் மக்களே இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில் இங்கே நம்ம கோயில் ஒன்று உண்டுலாம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்துருவோமா? ஆமாங்க, நானும் சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். இம்மாடி நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஏன்னா பக்கத்துல நம்ம சின்ன வயசுல நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பவும் போயிட்டு வருது. அதனால இப்போ எல்லாரும் நிற்கீங்களா, எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வருவோம். ஆமாத்தே, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சரிம்மா, போயிட்டு வந்துருவோம். காலையில போவோம் அப்போ எல்லாரும். சரி மக்களே, நீங்கள் பேசிட்டு எடுத்து இருங்க, நான் போய் பழமும் பாலும் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. நாளைக்கு நீங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இங்கே வந்து விப்பியும் நாங்கள் 2 பேரும் தான் இருந்து பேசிட்டே இருப்போம். எனக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும்ல, நைட்டு ஒரு 10 10:30 வரைக்கும் இங்கே தான் இருந்து பேசிட்டே இருப்போம். வித்தே, நாங்கள் நாளைக்கு சென்னைக்கு போகிறோம்ல, நீங்கள் 2 நாள் எங்க கூட அங்கே வந்து நிற்கீங்களா? வேண்ட மருமாளே, இப்போ தானே நான் ஒரு 10 நாள் அங்கே போய் நின்னாச்சு கோயில கூடன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போய் நின்று நான் இப்போ இங்கே தான் வந்ததான் உண்டு. இவரும் டெய்லி போட்டு கடையில் சாப்பிடவும் கஞ்சியை வச்சு குடிக்கவும் செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு 2 3 நாள் அங்கே நிப்பாத்தேன். உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, இப்போ நாங்களாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தானே மக்களே ஆகணும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும். நான் இங்கே நோடி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவேன். மாதிரி இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கு, அங்கேயே ஒரு நாள் போயாச்சுன்னா காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் அங்கே நின்றுட்டு அங்கே நோடி கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போது அப்படி 2 நாள் சரியாயிருவேன். ஏமா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்ல, இவங்க நாளைக்கு நைட்டு கிளம்புனதோடி அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணிக்கு பஸ் உண்டு பற்றி அதில் நாங்களும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுவோம்மா. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போகணும்ல. ஆமாம்மா, நான் நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட வேண்டியதான். அடுத்த நாள் எல்லாருக்கும் காலேஜ் ஸ்கூலுன்னு போக வேண்டியது இருக்கு. எவ்வளோ நாள் வீட்டிலே நிற்காங்கோ. சரி மக்களே, முடிஞ்சா இவங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறதா இருந்தால் நைட்டுள்ள கடைசி பஸ் போகலன்னா அதில் போயிடுவோம். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் போவோம். இது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிளம்பி போவாதுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, நைட்டு தூக்கமே வராது. நின்றுட்டு மற்ற நாளைக்கு காலையில் போகலாம். சரிம்மா, சரி நிற்கும். ஈக்கா சிந்துக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் நீ தப்பா நினைக்க மாட்டேலா? என்ன செல்வி கேளு. ஈக்கா, ஜனனி விஷயத்துல என்னக்கா முடிவு பண்ணியிருக்கேன்? அந்த பிள்ளை பாவம் அழுதுகிட்டே இருக்குக்கா. என்ன பண்ண சொல்லுங்க செல்வி, அவ எடுக்க டிசிஷன் தான் எல்லாமே. இல்லக்கா, நான் அப்படி கேட்கல. ஒருவேளை அவள் லவ் பண்ணுற பையன் நல்ல பையனா இருந்தா நம்ம அந்த பையனுக்கு ஜனனிய என் கையில ஒண்ணுமே கிடையாது செல்வி. இக்கா, நீங்க வாக்கு கொடுத்ததெல்லாம் சரிதான். அந்த பிள்ளைக்கு மனசு பிடிக்காம ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாவா இருக்கு? இவளுக்கு தான் அது லவ் மேரேஜ் அதெல்லாம் சரி வராது. உனக்கே தெரியும்ல ராணி, அவ எப்படி வளர்ந்தவா. இங்க வந்து இந்த கிராமத்துல அவளால் வாழ்ந்துட முடியுமா சொல்லு பார்ப்போம். சரிதாக்கா, ஆனா அவன் மனசுக்கு பிடிச்சி போச்சுல, அந்த பையன் கூட இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா தானே இருப்பா. ஃபர்ஸ்ட் பையன் யாருன்னு அவன் வாயை தந்து சொல்லட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். அதுதான் எனக்கும் புரியல. பையன் யாருன்னு எவ்வளவு கேட்டாலும் 2 பேரும் வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்காவ. என் மனசுல இந்த பையன் யாரா இருக்கும்? கார்த்திகா இருக்குமா, இல்ல அந்த ராம் பையனா இருக்குமா? ஆதி அவ்வளவு உறுதியா சொல்லுதானே இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களா தான் இருக்கும். எனக்கு தெரியாது செல்வி, எல்லாமே அவர் எடுக்க முடிவு தான். அவர் நாளைக்கு போகலான்னு சொல்லியாச்சு. எல்லாரும் பேக்கை எடுத்துட்டு போக வேண்டியதான். மக்களே, துணிமணியெல்லாம் எடுத்து வச்சாச்சா பேக்ல? ஆமாம்மா, நாளைக்கு போட்டு போது கூடியது வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் பேக்கில் தூக்கி வச்சாச்சு. பிள்ளைங்களே எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியாச்சு, எல்லாம் எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கேன். ஆமாம் பார்த்தேன். 1 2 பேகை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி அங்கே வச்சிருக்காவ. இப்போ போனே, நீ எப்போ சிந்து வருவ? அவனாலும் சென்னையில் தான் இருக்கான்னு நினச்ச உடனே வந்துடலாம். நீ அங்கேருந்து வர்றதுக்கே கஷ்டம். எனக்கு தெரியலம்மா, எப்படியும் நீ அங்கே போனதுக்கப்புறம் ஜனனிக்கு கொஞ்சமாவது மனசு மாறி கொஞ்சம் நல்லா இதாக வந்துட்டானா அவங்க பார்த்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் பேசிட்டு இருக்காவ. அப்படியே தான் உண்டுன்னா வருவேம்மா. சரி, அங்கே போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட இப்படியே பேசிட்டு இருக்காத. போனதுக்கப்புறம் அவள்கிட்ட எப்போ மாதிரி நல்ல இதாக பேசி எடுத்து இரு, சரியா? இல்லைன்னா அவளும் இதே நினச்சிட்டே தான் இருப்பா. ஆமாக்கா, நானும் சொல்லணும்னு தான் நினச்சேன். அவள்கிட்ட பேசி எடுத்து நல்ல விதமா இரு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இன்னைக்கு நான் திட்டிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாத. எப்பவும் நீங்கள் ஜாலியாக இருக்கிற மாதிரியே அங்கே போயிட்டு இருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே மனசில் வச்சுக்க வேண்டாம். சரி செல்வி, கவலைப்படாதக்கா, எல்லாம் சரியாயிரும். நீங்க நினைச்ச மாதிரி அந்த பையனுக்கே நம்ம ஜனனியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவளும் போகிற இடத்துல நல்ல சந்தோஷமா இருப்பா. நானும் அவகிட்ட பேசிக்கேன். இன்னைக்கு எனக்கு அவகிட்ட பேச முடியல, நாளைக்கு கோயிலுக்கு போகணும்ல பேசுவோம். சரி செல்வி. அழகு, பிள்ளைங்களுக்கு பழமும் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாமா இது வந்து காய்ச்சி அந்த பிள்ளைங்க கூடு, ஆளுக்கு ஒரு கப்பு. இன்னும் அவர் வந்துட்டார் போல இருக்கு. சரி, நான் பிள்ளைங்களுக்கு பால் எடுத்து கொடுத்துட்டு வரேன். நீங்க இங்கே பேசிட்டு இருங்க. சரி மணி, போயிட்டு வா.